ஹல்லேலூயா. சத்தத்தை உயர்த்தி சொல்லாமா? ஹல்லேலூயா. கர்த்தர் இந்த நாளை தந்தபடி நான் தேவாதி தேவனுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். விசேஷமாக கர்த்தர் இந்த 11வது மாதத்தின் இந்த முதல் நாளில் கூட தேவ சமூகத்தில் கூடி ஒரு சிறு கூட்டமாக அவரை துதிக்க பாட அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த கர்த்தர் பாராட்டின கிருபைக்காய் நான் நன்றி செலுத்துகிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவனுடைய வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து செல்வோம். உபாகம புஸ்தகம் 28ஆம் அதிகாரம் அதனுடைய 1ஆம் வசனத்தை வாசிக்க கேட்கலாம். உபாகம புஸ்தகம் 28ஆம் அதிகாரம் அதனுடைய 1ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகி கர்த்தருடைய கட்டளைகளின் படியெல்லாம் செய்ய நீ கவனமாய் இருக்கும்படிக்கு அவர் சத்தத்திற்கு உண்மையாய் செவி கொடுப்பாயானால் உன் தேவனாகிய கர்த்தர் பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் உன்னை மேன்மையாக வைப்பார். ஹல்லேலூயா. ஆண்டவர் இந்த மாதத்திலே நம்மோடு பேசப்படுகிறதான காரியம் என்னவென்று சொன்னால், உங்களை மேன்மையாக வைப்பார் என்பதே இந்த வசனம். ஹல்லேலூயா. இன்னைக்கு நாம கர்த்தர் ஆண்டவர் நம்மோடு அந்த வசனத்தை பேசிட்டார். உன்னை நான் மேன்மையாக வைப்பேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் நம்மோடு திட்டவட்டமாய் இந்த வசனங்களை சொல்லிட்டார். ஆனால் கர்த்தர் நம்மை மேன்மையாக வைக்க வேண்டும் என்று சொன்னால் ஒரு சில கட்டளைகளை கர்த்தர் நம்மிடத்துல வைத்திருக்கிறார். ஒரு சில காரியங்களை நாம ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். இன்றைக்கு ஒரு சிலர் கர்த்தருடைய மேன்மையாக வைப்பாருன்னு சொல்லிட்டா உடனே அந்த வசனத்தை நம்ம என்ன பண்றோம், அதை மாத்திரம் பிடித்து கொள்கிறோம். கர்த்தர் என்ன மேன்மையாக வச்சுட்டா சொல்லிட்டாரு, அதனால ஆண்டவர் எனக்கு எல்லா காரியத்தையும் என்ன பண்ணிடுவாரு, செஞ்சிடுவாரு அப்படின்ற ஒரு எண்ணம் நமக்குள்ள இருக்குது. அது நல்லதுதான். ஆனாலும் ஒரு சில சட்ட திட்டங்களை ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். அந்த சட்ட திட்டங்களை நாம் பின்பற்ற வேண்டியது மிகவும் அவசியம் உள்ளதாய் காணப்படுகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆனா இன்னைக்கு நினைச்சிட்டு இருக்கிற காரியம் என்ன தெரியுமா, நான் என்ன செய்தாலும் கர்த்தர் என்னை மேன்மையாக வைப்பார், என்னை உயர்த்துவார் அப்படின்ற காரியங்களை நாம இருதயத்தில் வைத்திருக்கிறோம். அது மிகவும் தவறான காரியங்களாக இருக்கிறது. நீங்கள் என்ன செய்தாலும் என்ன காரியங்களை நீங்கள் பண்ணினாலும் கர்த்தர் உங்களை மேன்மையாக வைப்பார் என்பது அதற்கு அர்த்தம் அல்ல. அதனுடைய வசனங்களை நாம நல்லா ஆராய வேண்டும். இன்னைக்கு நிறைய பேர் வசனங்களை ஆராய்கிறது இல்லை. அதனாலதான் வசனங்களை நாம் ஒழுங்காகவும் முழுமையாகவும் புரிந்து கொள்ளுகிறது இல்லை. எடுத்து சொல்லுகிறவர்களும் வசனங்களை பாதி பாதியா சொல்லுகிறதுனால அந்த வசனங்களை என்ன பண்ணுகிறோம், பாதியில நம்ம என்ன பண்ணுகிறோம், புரிந்து கொள்ளுகிறவர்களா இருக்கிறோம். வசனம் நல்லா கவனமாய் நீங்கள் வாசித்து பார்த்தீர்கள் என்று சொன்னால் நமக்கு நன்றாக புரியும். அவர் சொல்லுகிற காரியம், இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தருடைய கட்டளைகளின் படியெல்லாம் செய்ய நீ எப்படி இருக்கணும், கவனமாய் இருக்கணும். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய வசனத்தின்படி செய்கிறதற்கு நாம் எப்படி இருக்கணுமா, கவனமா இருக்கணும், ஜாக்கிரதையா இருக்கணும். அவருடைய வசனத்துல ஒரு காரியத்தையும் விட்டு நாம் என்ன பண்ணக்கூடாது, தவறி போகவே கூடாது. அப்படி நீங்க தவறி போவீர்கள் என்று சொன்னால் ஆண்டவர் கொடுக்க நினைத்திருக்கிற காரியங்களை நாம் என்ன பண்ண முடியாது, பெற்றுக்கொள்ள முடியாது. அடுத்து சொல்றார், நீ கவனமாயிருந்தபடிக்கு அவர் சத்தத்திற்கு நீ என்ன பண்ணணும், உண்மையாய் செவி கொடுக்கணும். ஆண்டோட சத்தம் எங்க கேட்டாலும் சரி, ஆண்டோட வார்த்தை எங்க நம்ம இடத்துல பேசினாலும் சரி, அந்த வார்த்தைக்கு நாம என்ன பண்ணணும், செவி கொடுக்கணும். என்ன வார்த்தை சொல்லுது, நமக்கு ஏற்ற மாதிரி வசனம் சொன்னா அதுக்கு கீழ்ப்படிந்து நடக்கிறதோ, இல்லை நம்முடைய இருதயத்தை குத்துகிற மாதிரி நம்முடைய இருதயத்தை நம்முடைய குற்றங்களை, நம்முடைய பாவங்களை, நம்ம செய்கிற தவறுகளை எடுத்து சொல்லுகிறதான வசனமா இருந்தா அந்த வசனங்களை மீறுகிறதோ இல்லை அந்த வசனங்களுக்கு நாம கீழ்ப்படியாம போகிறதுனாலோ நமக்கு ஒரு பிரயோஜனமும் நடக்காது. அந்த சத்தத்திற்கு, அவர் சொல்லுகிற வார்த்தைகளுக்கு, அவர் கொடுக்கிறதான கட்டளைகளுக்கு நாம கீழ்ப்படியணும். நாம அதற்கு என்ன பண்ணணுமா, செவி கொடுக்கணும். தேவனாக கர்த்தர் பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும். அதுக்கப்புறம் ஆண்டவர் சொல்ற, நீ இதெல்லாம் செஞ்சேன்னு வச்சுக்க, ஆண்டவர் சொல்றாரு,
யாரிடத்தில் உன்னை மேன்மையாக வைப்பார் என்று சொன்னால், முதலாவது உங்களை ஜாதிகளிலே மேன்மையாக வைப்பார். ஹல்லேலூயா. இதிலே ஜாதிகள் என்று குறிப்பிடும் பொழுது நம்முடைய இனத்தார் அப்படின்னு கூட எடுத்துக்கிறோம். ஹல்லேலூயா. நம்முடைய உற்றார், நம்முடைய உறவினர்கள், அவர்கள் மத்தியில முதலாவது காரியம், யார் மத்தியில கர்த்தர் நம்மை மேன்மையாக வைப்பார் என்று சொன்னால், அந்த 28 கடைசியில வாசிக்கும் பொழுது தெரியும், கர்த்தர் பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் என்ன பண்ணுவாரா, உங்களை மேன்மையாக வைப்பார். ஹல்லேலூயா. ஆண்டவர் இந்த மாசம் என்ன வாக்குத்தத்தம், என்ன காரியம் சொல்லுகிறார் என்று சொன்னால், என் வசனத்தின்படி, என் வார்த்தையின்படி நீ என் சத்தத்தை நீ கேட்பாயானால் கர்த்தர் யார் மத்தியில உங்களை உயர்த்துவாரா, உங்கள் ஜாதிகளின் மத்தியிலே, உங்கள் ஜனத்தார் மத்தியிலே கர்த்தர் நம்மை உயர்த்துகிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏன் ஆண்டவர் முதலாவது ஜாதிகளின் மத்தியிலே நம்மை உயர்த்துவேன் என்று சொன்னார்னா, நம்ம ஜாதியில, நம்ம ஜாதி ஜனங்கள் மத்தியில நமக்குள்ள ஒரு குறைவு உண்டு. இவங்கன்னா இப்படிதான், அவங்கன்னா அப்படிதான்ற ஒரு மனப்பக்குவம், மன காரியங்களை என்ன பண்ணி வச்சிருப்பாங்க. இவங்கன்னா இப்படிதான் நடந்துப்பாங்க, இவங்க இப்படிதான் ட்ரெஸ் பண்ணுவாங்க, இவங்கன்னா இப்படிதான் செலவு பண்ணுவாங்க அப்படின்ற ஒரு காரியத்தை நம்மளே ஒரு எளிமையான, ஒரு சிறுமையான ஒரு காரியங்களில் நம்ம எடை போட்டு வச்சிருப்பாங்க. ஏன்னா நம்முடைய ஜனத்தாருக்கு, நம்முடைய இனத்தாருக்கு நீங்க யாரு என்பதை என்ன பண்ணோம் தெரியும், தெரியாம ஒன்றும் இல்லை. ஆனால் அதனால தான் ஆண்டவர் சொல்றாரு, உன் ஜாதிகளுக்குள்ளே உன்னை மேன்மையாக வைப்பேன். ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறவங்க ஹல்லேலூயா சொல்லாமா? கர்த்தர் இந்த மாதம் என்னை என் ஜாதிகளின் மத்தியிலே என்னை உயர்த்த போகிறார். யார் என்னை கீழ்த்தரமா நினைக்கிறானோ, யார் என்னை எளிமையா நினைக்கிறானோ, நான் யார் ஏழன்னு நினைக்கிறானோ, யார் நான் ஒண்ணு இல்லாதவன் நினைக்கிறானோ, அவர்கள் மத்தியிலே இந்த மாதத்திலே கர்த்தர் நம்மை உயர்த்த போகிறார். ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறவங்க ஹல்லேலூயா சொல்லாமா? ஹல்லேலூயா. இதெல்லாம் யோவான் எழுதின சுவிசேஷ புத்தகம் 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலே நம்ம வாசிக்க முடிகிறோம். யோவான் எழுதின சுவிசேஷ புத்தகம் 3ஆம் அதிகாரம் அதனுடைய 7ஆம் வசனத்தை வாசிக்க கேட்கலாம். நீங்கள் மறுபடியும் பிறக்க வேண்டும் என்று நான் உங்களுக்கு சொன்னதை குறித்து அதிசயப்பட வேண்டாம். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஜாதியின் மத்தியில உங்களை உயர்த்த வேண்டும் என்று சொன்னால் நாம எப்படி இருக்கணுமா, மறுபடியும் பிறக்க வேண்டுமா. மறுபடியும் பிறக்கிறதுனா ஒன்றும் இல்லை, தாயின் கருவுல போய் பிறக்கிறது அல்ல. கர்த்தருக்குள் நாம் ஒரு புது சிருஷ்டியாய் மாற்றப்பட வேண்டும். அப்படி நான் புதிய சிருஷ்டியா மாறணும் அப்படின்னு சொன்னா எப்படி மாற முடியும்னு சொன்னா, தேவனுடைய சத்தத்தினால தான் நான் மாற முடியும். தேவ சத்தத்தின்படி தான் நான் கீழ்ப்படிய முடியும். தேவனுடைய கட்டளையின்படி நான் கீழ்ப்படிந்து நடந்தாதான் முடியும். அப்படிதானே? எத்தனையோ பேர் சாட்சிகளை நம்ம கேட்டிருக்கிறோம். எத்தனையோ பேர் ரவுடியாக, கொலைகாரனாக, கொள்ளைக்காரனாக, விபச்சார வேசித்தனத்தின் ஆவிகளிலே இருந்ததான அநேகரை ஆண்டவர் இன்றைக்கு அவருடைய ஊழியத்தில் பயன்படுத்தி கொண்டிருக்கிறார். அநேக காரியங்களை செய்திருந்தார். அநேக தேவ பிள்ளைகளை கர்த்தர் இன்னைக்கு தெரிந்தெடுத்து அவருடைய ஊழியத்தில் பயன்படுத்தி இருக்கிறார். அநேக சொல்லுகிறது கேட்போம், ஒரு காலத்துல கத்தியுமாய் நான் தெரிந்து கொண்டிருந்தேன், கொலை செய்து கொண்டிருக்கிறேன், கொலை பாதகனாக இருந்தேன், அடியாட்களாக இருந்தேன், அநேகரை நான் மிரட்டி பணம் வாங்கினேன். ஆனால் இன்னைக்கு ஆண்டவருடைய சத்தத்தை நான் கேட்டதிலிருந்து, ஆண்டவருடைய வார்த்தை எனக்குள்ள கிரியை செய்த நாள்ல இருந்து கர்த்தர் எனக்குள் ஒரு மாற்றத்தை கொண்டு வந்து இன்னைக்கு நான் ஒரு புதிய சிருஷ்டியா இருக்கிறேன் சொல்லுகிறது அநேக சாட்சிகளை நாம கேட்கிறோம். ஏன் தெரியுமா? அந்த வார்த்தை இன்றைக்கும் ஜீவன் உள்ளதா இருக்கிறது. அவருடைய வார்த்தை இன்னைக்கும் கிரியை செய்கிறதா இருக்கிறது. இன்றைக்கும் தேவனுடைய வார்த்தை நமக்குள்ளே அநேக வார்த்தைகளை பேசுகிறதா இருக்கிறது. அந்த வார்த்தைகளுக்கு செவி கொடுக்கிறவர்களுக்கு தான் அந்த வார்த்தை கிரியை செய்கிறதா இருக்கிறது. ஹல்லேலூயா.
கேட்டுக்கொண்டிருக்கிற என் தேவ ஜனமே, உங்களுக்குள்ள கர்த்தர் கிரியை செய்ய வேண்டும் என்று சொன்னார், கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்குள்ள கிரியை செய்ய வேண்டும் என்று சொன்னார், இன்றைக்கு நீங்க ஒரு புது சிருஷ்டியாய் மாற வேண்டும் என்று சொன்னார், கர்த்தருடைய வார்த்தைகளுக்கும் கர்த்தருடைய கட்டளைகளுக்கும் கர்த்தருடைய காரியங்களுக்கும் நாம செவி கொடுக்கிறவர்களாக இருக்கணும். அப்படி செவி கொடுக்கிறவர்களாக இருந்தால் மட்டும்தான் கர்த்தர் அவருடைய சாதிகளின் மத்தியிலே நம்மை உயர்த்த முடியும். ஹல்லேலூயா. இதே நம்ம வாசிக்கலாம். ஏசாயா எழுதின தீர்க்க தரிசன புத்தகம் 55ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் இப்படியாக சொல்கிறது. ஏசாயா எழுதின தீர்க்க தரிசன புத்தகம் 55ஆம் அதிகாரம் அதனுடைய 5ஆம் வசனம் சொல்கிறது, இதோ நீ அறியாதிருந்த ஜாதியை வரவழைப்பாய், உன்னை அறியாதிருந்த ஜாதி உன் தேவனாகிய கர்த்தரின் நிமித்தமோ இஸ்ரவேலுடைய பரிசுத்தரின் நிமித்தமோ உன்னிடத்திற்கு ஓடி வரும், அவர் உன்னை மேன்மைப்படுத்துவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. யார் நம்மை துரத்தினார்களோ, யார் நம்மளை வேண்டான்னு சொன்னாங்களோ, யார் நம்முடைய சூழ்நிலை பார்த்து விட்டு போனாங்களோ, யார் நம்மை ஒன்றும் இல்லைன்னு சொல்லி நம்மளை விட்டு துரத்தினார்களோ, யார் நம்ம கிட்ட இருந்து ஒண்ணுமே இல்லைன்னு சொல்லி நம்மளை ஒதுக்கி தள்ளினார்களோ, அவர்களை மறுபடியுமாக அந்த ஜாதியை அந்த ஜனத்தை மறுபடியுமாக உங்களிடத்தில் ஓடி வர செய்கிற தேவன் என் தேவன் பெரியவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. யார் நம்மளை துரத்துனாங்களோ, யார் நம்மளை விட்டு போனாங்களோ, யார் நம்மளை ஏளனமா பேசினாங்களோ, அவர்களை என்ன பண்ணுவானா ஆண்டவர் நம்மள ஆண்டவர் அங்க கொண்டு போக மாட்டார். ஆண்டவர் என்ன பண்ணுவாரா, அவர்களை நம்மிடத்துக்கு வரும்படியாய் செய்வார். ஹல்லேலூயா. அப்படி ஆண்டவர் செய்யணும் அப்படின்னு சொல்லி நீங்க தீர்மானிக்கிறீங்களா? உங்களை விட்டு போனவங்க, உங்களை துரத்தினவங்க, உங்களை அவமானப்படுத்தினவங்க, உங்களை அசிங்கப்படுத்தினவங்க உங்களிடத்துல மறுபடியுமா நீ வர வேண்டும். ஆண்டவரே, நான் வைராக்கியமா இருக்கிறேன், நான் அவங்களிடத்துல திருப்பி போய் எதுக்கும் நான் நிற்கக்கூடாது அப்படின்னு சொல்லி நீங்க தீர்மானிக்கிறீங்கன்னு சொன்னா ஆண்டவருடைய சமூகத்துல நீங்க ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவர் சமூகத்துல அவருடைய காரியங்களை கேளுங்க. ஆண்டவருடைய சத்தத்திற்கு மிகவும் அதுதான் சொல்லுகிறது. 91ஆம் சங்கீதம் 4ஆம் வசனம் அப்படியா சொல்லுகிறது, அவர் தமது சிறகுகளினாலே உன்னை மூடுவார், அவர் செட்டைகளின் கீழே அடைக்கலம் புகழ்வாய், அவருடைய சத்தியம் உனக்கு பரிசையும் ஏழகமா இருக்கும். அவர் உன்னை பாதுகாக்கும் பொழுது, அவர் உங்களை நடத்தும் போது, அவருடைய சத்தத்திற்கு நீங்க செவி கொடுக்கும் பொழுது, அவருடைய காரியங்களுக்கு நீங்க ஒப்பு கொடுக்கும் பொழுது, அவருக்காக நீங்க வாழணும்னு சொல்லி உங்க வாழ்க்கையை நீங்க புது சிருஷ்டியா மாறணும்னு சொல்லி நீங்க ஒப்பு கொடுக்கும் பொழுது கர்த்தர் செய்கிற கிரியை நீங்கள் நினைத்து பார்க்காத காரியம், நீங்க எண்ணி முடியாத காரியம், உங்க வாழ்க்கையில இதெல்லாம் என் வாழ்க்கையில நடக்குமா நீங்க நினைச்சு கூட பார்க்காத காரியத்தை கர்த்தர் உங்க வாழ்க்கையில செய்கிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற என் தேவ ஜனமே, ஆண்டவருடைய சத்தத்திற்கு நீங்க செவி கொடுத்தீங்கன்னு சொன்னா, ஆண்டவருடைய கட்டளைகளுக்கு நீங்கள் கீழ்ப்படிவீங்கன்னு சொன்னா, ஆண்டவர் செய்கிற முதலாவது காரியம் உங்களை ஜாதிகளின் மத்தியில் மேன்மையாய் வைப்பார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இரண்டாவது காரியம் செப்பனியா புத்தகம் 3ஆம் அதிகாரம் அதனுடைய 19ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். செப்பனியா 3ஆம் அதிகாரம் அதனுடைய 19ஆம் வசனத்தை வாசிப்போம். இதோ அக்காலத்திலே உன்னை சிறுமைப்படுத்தின யாவரையும் தண்டிப்பேன், நொண்டியானவனை ரட்சித்து தள்ளுண்டவனை சேர்த்துக் கொள்வேன், அவர்கள் வெட்கம் அனுபவித்த சகல தேசங்களிலும் அவர்களுக்கு புகழ்ச்சியும் கீர்த்தியும் உண்டாக்க செய்வேன். ஹல்லேலூயா. இரண்டாவது காரியம், ஆண்டவர் உங்களை மேன்மையா வாய்க்கணும்னு நினைக்கிறாரு. அவருடைய சத்தத்திற்கு, அவருடைய கற்பனைகளை நீங்க கீழ்ப்படிவீங்கன்னு சொன்னா, இந்த 11ஆவது மாதத்தின் இந்த முதல் நாள்ல ஆண்டவர் உங்களோடு பேசுகிற காரியம் என்ன தெரியுமா? என் கட்டளைகளையும் என் சத்தத்தையும் நீ கேட்பாயானா உங்க வாழ்க்கையில இந்த நவம்பர் மாதத்துல ஆண்டவர் செய்ய போகிற இரண்டாவது காரியம் என்ன தெரியுமா? அவர்களை கர்த்தர் புகழ்ச்சியும் கீர்த்தியுமாய் உண்டாக்க செய்வே. ஹல்லேலூயா.
நீங்க புகழ்ச்சியோடு இருக்கணுமா, கீர்த்தியோடு வாழணுமா, அன்று சத்தத்துக்கு செவி கொடுங்க, அன்றைய வார்த்தைகளை கீழ்ப்படியாங்க. அதான் வசனம் சொல்லுது பாருங்க, இதோ அக்காலத்திலே உன்னை சிறுமைப்படுத்து. நான் சொன்ன காரியம் நடக்குதா? சிறுமைப்படுத்தினவனை யாவரையும் நான் என்ன பண்ணுவேன்? தண்டிப்பேன். உங்களை யாரெல்லாம் ஏளனமா பேசினாங்களோ, யாரெல்லாம் அவங்களை கீழே தள்ளினாங்களோ, அவர்களை எல்லாரையும் ஆண்டவர் என்ன பண்ணுவாரா? தண்டிக்கிறவராக இருக்கிறார். அடுத்து சொல்றாரு பாருங்க, நொண்டியானவனை ரட்சித்து தள்ளுண்டவனை சேர்த்து கொள்வேன். அவர்கள் வெட்கம் அனுபவித்த சகல தேசங்களிலும் அவர்களை, நல்ல கவனிங்க, எந்த தேசங்களை நாம் அவமானப்பட்டோமோ, யாரால நம்ம துன்புறுத்தப்பட்டோமோ, யாரால நம்ம ஒதுக்கப்பட்டோமோ, யார் நம்மை பார்த்து ஒன்றுக்கும் பிரயோஜனம் இல்லைன்னு சொன்னாங்களோ, யாரெல்லாம் நீங்க ஒண்ணுமே இல்லை, நீங்க உங்களிடத்துல ஒண்ணும் இல்லை அப்படின்னு சொல்லி நம்ம குதாரி தள்ளினார்களோ, அவர்கள் மத்தியில உங்களை புகழ்ச்சியும் கீர்த்தியுமாய் உண்டாக்குவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதிலே 20ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது பாருங்க, உங்களை நான் கூட்டிக் கொண்டு வருவேன், சேர்த்து கொள்வேன், கண்கள் காண நான் உங்களை சிறையிருப்பை நான் என்ன பண்ணுவேன்? திருப்பும் போது பூமியில் உள்ள சகல ஜனங்களும் நான் உங்களை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாய் வைப்பேன் என்று சொல்கிறார். ஹல்லேலூயா. நீங்க அவமானப்படும் போது ஒரு சிறு கூட்டம் தான் உங்களை அவமானப்படுத்தி இருக்கும். உங்களை தள்ளுண்ட கூட்டம் ஒரு சிறு கூட்டம் தான். ஆனால் ஆண்டவர் உங்களை கொண்டு வரும்போது, மீட்கும் பொழுது, உங்களை ரட்சிக்கும் பொழுது எப்படியா அவங்க சொல்லுகிற பாருங்க, சகல ஜனங்களோ, சகல ஜனங்களோ, சகல ஜனங்களோ அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்படின்னு சொன்னா கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறது இந்த ஊரு, இந்த கிராமம், இந்த தேசம் பார்க்கும் என்பதை ஆண்டவர் இந்த மாதம் உங்களுக்கு திட்டமும் தெளிவுமாய் சொல்லப்படுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் இரண்டாவது காரியம், உங்களை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாய் நான் வைப்பேன். சகல ஜனங்கள் முன்னாடி அவமானப்பட்டீங்களா, உங்களை துரத்தினாங்களா, உங்களை ஒன்றும் இல்லைன்னு சொன்னாங்களா, உங்களை ஏளனமாய் பார்த்தாங்களா, அவர்கள் மத்தியில மாத்திரம் அல்ல, சகல ஜனங்களின் முன்பாக அவர் சொல்றார், நான் உங்களை கூட்டிக் கொண்டு வருவேன். யாரு? நான் உங்களை கூட்டிக் கொண்டு. அப்படின்னா ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார். அவருடைய கட்டளைகளை கீழ்ப்படுகிற ஜனங்களை, தன்னுடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படுகிற ஜனங்களோடு ஆண்டவர் இருக்கிறார் என்பதை நாம் நன்றாக உணர்ந்து கொள்ள வேண்டியது அவசியமா இருக்கிறது. எந்த மனுஷனும் உங்களுக்கு உதவி செய்ய வேண்டிய அவசியம் இல்லை, யாரு உங்களுக்கு உதவி செய்யணும்னு அவசியம் இல்லை. ஏன் சொன்னா ஆண்டவருடைய கட்டளைகளின்படி, அவருடைய கற்பனைகளின்படி, அவருடைய சத்தியத்திற்கும் அவருடைய வேத வசனத்திற்கும் நீங்கள் செவி கொடுப்பீர்கள் என்று சொன்னார், என் தேவனே உங்களோடு இருக்கிறார் என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ள முடியும். ஹல்லேலூயா. நேற்று சொல்லியிருக்கிறோம் இல்லையா, யாரும் வேணாம், எனக்கு ஆண்டவர் இருந்தால் மட்டுமோ. ஏன் தெரியுமா அதை சொல்லுகிறோம்? தேவன் நம்மோடு இருக்கிறதை நாம் நன்றாக உணர்ந்திருக்கிறோம். ஹல்லேலூயா. மூன்றாவது காரியம், முதலாவது காரியம், கர்த்தர் உங்களை சாதியின் மத்தியில் ஒரு மேன்மையாக வைப்பார். இரண்டாவது, ஆண்டவர் உங்களை தள்ளினவர்கள், உங்களை ஏளனமாய் நடத்தினவர்கள் மத்தியில் உங்களை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாய் வைப்பேன்னு சொல்லியிருக்கிறார். மூன்றாவது காரியம், ஆகாயின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம், அப்படியே ஒரு ரெண்டு பேப்பர் தள்ளினீங்கன்னா வந்துடும். ஆகாய் 2ஆம் அதிகாரம் அதனுடைய 23ஆம் வசனத்தை வாசிக்க கேட்கலாம். ஆகாயின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் அதனுடைய 23ஆம் வசனத்தை கேட்கலாம். சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார், ஊழியக்காரனே சேர்த்துக்கொண்டு உன்னை முத்திரை மோதிரமாக வைப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் உன்னை தெரிந்து கொண்டேன் என்று சேனைகளின் கர்த்தர் உரைக்கிறார் என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மூன்றாவது காரியம், ஆண்டவருடைய சத்தத்திற்கும் அவருடைய வார்த்தைகளுக்கும் அவருடைய கட்டளைகளுக்கும் நீங்கள்
நீங்கள் கீழ்ப்படிந்து செவி கொடுத்து ஆண்டவரை உங்களுக்கு முன்பாக நீங்கள் நிறுத்துவீர்கள் என்று சொன்னால், மூன்றாவது காரியம் ஆண்டவர் சொல்லுகிறார், நான் அந்நாளிலே உன்னை சேர்த்து கொண்டு உன்னை என்ன பண்ணுவனா, முத்திரை மோதிரமாக வைப்பேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மூன்றாவது காரியம் என்ன தெரியுமா? ஆண்டவர் உங்களை இந்த மாதத்துல மேன்மையா வைக்கணும்னு நினைக்கிறார். எப்படி தெரியுமா? ஒரு முத்திரை மோதிரமா. ஒரு ராஜா கையில் இருக்கிறதான ஒரு முத்திரை மோதிரம். அந்த ராஜாக்கு எது மேன்மை தெரியுமா? அந்த முத்திரை மோதிரம் தான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏன் தெரியுமா? அந்த முத்திரை, அதுக்கு பேர் ஏன் வச்சுக்கிறாங்கன்னா முத்திரை மோதிரம் சொல்றாங்கன்னா, அந்த தேசத்துல, ஒரு ராஜா ஆளுகிறதான தேசத்துல ஒரு சட்டம் நிறைவேற வேண்டும் என்று சொன்னால், அந்த ராஜா ஏதோ வாயினாலும் சொன்னா மட்டும் அதை நிறைவேறாது. அந்த ராஜா கையில் இருக்கிறதான முத்திரையில இருக்கிற அந்த முத்திரையை, அந்த ஸ்டாம்ப்ல அவர் முத்திரை வைத்தா மட்டும்தான் அது என்ன ஆகும், அந்த தேசத்துல செல்லுபடி ஆகும். ஹல்லேலூயா. அப்படி ஆண்டவர் உங்களை முத்திரை மோதிரமாக வைப்பேன் சொல்றாரு. நீங்க மேன்மையாக வைக்கப்படுவீங்க. உங்களை தவிர ஒருவரால் கர்த்தர் அவர் நடத்துகிற காரியத்தை அவங்களை இல்லாம செய்ய மாட்டாருன்னு சொல்றாரு. ஹல்லேலூயா. ஒரு நன்மை காரியத்தை செய்யறாருன்னு சொன்னா நீங்க இல்லாம அங்க ஒரு நன்மையான காரியம் நடக்கிறாரு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ ஜனமே, ஒருவேளை இந்த நாளில் நீங்கள் கவலையோடு வந்திருக்கலாம், கண்ணீரோடு வந்திருக்கலாம். என் வாழ்க்கை இப்படியே போயிடுமா, ஏன் இந்த காரியங்கள் நடந்து கொண்டிருக்கிறதுன்னு சொல்லி ஒருவேளை இந்த சத்திய வசனங்களை நீங்கள் ஆன்லைன் மூலமாக கேட்டுக்கொண்டிருக்கலாம். தேவ ஜனமே, இன்றைக்கு ஆண்டவர் உங்களோடு திட்டவட்டமாய் பேசுகிற காரியம் என்னவென்று சொன்னார், அவர் உங்களை உயர்த்த வேண்டும் என்று சொன்னார், அவர் உங்களை மேன்மையாய் வைக்க வேண்டும் என்று சொன்னார், அவர் உங்களை சகல ஜாதிகளிலும் உங்களை மேன்மையாக வைக்க வேண்டும் என்று சொன்னார், அவர் உங்களை எல்லா காரியங்களிலும், எல்லா தள்ளப்பட்ட காரியங்களிலும் உங்களை மேன்மையாக வைக்க வேண்டும் என்று சொன்னார், அவர் உங்களை முத்திரை மோதிரமாக வைக்க வேண்டும் என்று சொன்னார். அவருடைய சத்தத்திற்கு செவி கொடுங்க, அவருடைய கற்பனைகளுக்கு கீழ்ப்படிங்க. இதையெல்லாம் செய்யாம நான் எல்லாவற்றிலையும் மேலா வந்துடணும் அப்படின்னு சொன்னீங்கன்னு சொன்னா நிச்சயமாகவே அது முடியாத காரியம். எபேசியர்ல அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசியர் எழுதின நிருபம் 1ஆம் அதிகாரம் அதில் 13ஆம் வசனத்தை அப்படியா சொல்லுகிறது, நீங்கள் உங்கள் ரட்சிப்பின் சுவிசேஷமாகிய சத்திய வசனத்தை கேட்டு விசுவாசிகளான போது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியால் அவருக்கு முத்திரை போடப்பட்டீர்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாம யாருன்னு சொன்னா, நீங்க இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு, இயேசு கிறிஸ்துவை முழுமையாக நீங்கள் ஏற்றுக்கொண்டு, இயேசு ஒருவரே என் தேவன் என்று சொல்லி நம்பி விசுவாசித்து, தேவனை இயேசு கிறிஸ்துவை தவிர என்னுடைய வாழ்க்கையில எந்த காரியமும் நடைபெறாதுன்னு சொல்லி நீங்க எப்ப விசுவாசிக்கிறீங்களோ அப்பவே பரிசுத்த ஆவியினால நீங்க என்ன பண்றீங்க, முத்திரை போடப்பட்டிருக்கிறீங்க. ஹல்லேலூயா. அப்படி முத்திரை போடப்பட்டவர்களை கர்த்தர் மேன்மையாய் வைப்பார். ஹல்லேலூயா. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ ஜனமே, எந்த சூழ்நிலை வேணாலும் நீங்க கடந்து போகலாம், எப்பேற்பட்ட காரியங்கள் வேணாலும் இன்னைக்கு நீங்க சுமந்து கொண்டிருக்கலாம், எந்த காரியத்திலிருந்து இந்த மாதமாவது எனக்கு ஒரு விடுதலை வராதா என்று சொல்லி ஏங்கி தவித்துக் கொண்டிருக்கலாம். உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்றார், நான் உங்களை மேன்மையாக வைப்பேன், உன்னை ஜாதிகளின் மத்தியிலே உன்னை மேன்மையாக வைப்பேன், உன்னை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாய் வைப்பேன், உன்னை முத்திரை மோதிரமாக வைப்பேன். ஆனால் இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற என் மகனே, என் மகளே, நீ செய்ய வேண்டிய காரியம் என்னவென்று சொன்னால், என் கட்டளைகளுக்கு நீ செவி கொடு, என் வார்த்தைகளுக்கு நீ செவி கொடு, என் கட்டளைகளை நான் உனக்கு ஒப்புவித்ததை அப்படியே நீ விசுவாசித்து நீ பரிசுத்த ஆவியினால் நீ முத்திரை போடுவாயானால் நான் உனக்கு ஒப்புவித்ததை நான் உனக்கு நடப்பிப்பேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த மாதத்தில் ஆண்டவர் நமக்கு சொல்லியிருக்கிற காரியத்தை நம்முடைய வாழ்க்கையில செய்ய வேண்டும் என்று சொன்னால் இந்த கட்டளைகளை பின்பற்றுங்க, இந்த வார்த்தைகளுக்கு செவி கொடுங்க. செவி கொடுக்கும்போது கர்த்தர் சொன்னதான எல்லா காரியங்களும் வாழ்க்கையில நிறைவேற்றுவார். தேவன் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதி